என்ன விஜயனா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வந்து சல்யூட் அடிங்க, யாருக்கு வேணால் சல்யூட் அடிங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னென்னா இப்போ 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பண்ணிருக்கீங்க. இதே தான் பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா 1,00,000 கோடின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா மாவு மில்லு, கிளினிக்கு அந்த மாதிரின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி 1 கோடின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தேங்க. அது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்கிறது நல்லா தெரியுது. 8 கோடி மக்கள் உங்களுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்தணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி போயிருப்போதண்ணா, என்னண்ணா இப்படி பண்ணுறீங்க? இண்டஸ்ட்ரி அமைச்சர் கீர்த்தனமாக இருக்காங்கல்ல, அவங்க ஆந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. குப்பமலை ஏர்போர்ட் வரப்போகுது, அதை சொன்னால் வந்து அவங்க என்ன பேசுகிறான்னு பாருங்க. எதையுமே சமர்ப்பிக்க கூடாது. இதற்கான ஆதாரத்தோடு அவர்கள் சமர்ப்பிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். பக்கத்துல இதற்கான ஆதாரங்களே இல்லையே. தகவல் எப்படி சொல்ல முடியும்? இதற்கான ஆதாரங்கள் இல்லாம இந்த மாதிரியான பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோசியல் மீடியால வாசிக்கப்பட்டதுன்னு தவறான செய்திகளை சட்டசபையில பேசக்கூடாது. ஆந்திர பிரதேச நிலத்தல கையகப்படுத்தி ஏர்போர்ட்டை கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அம்மா ஆதாரம் கூடன்னு கேட்டு இருக்குது. விஜயண்ணா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் அவ்வளோ தமிழ்நாடு எப்படி போகும்? இவங்க மோடி ஃபேன் சொல்லும் போதே நான் டவுட் பட்டேன், இப்படிதான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. மாவு மில்லு, கிளினிக்கு அந்த மாதிரின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேங்க. அது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க.